இப்போ வந்து நாங்கள் மேட்டுப்பாளையம் வந்திருக்கோம். ஆக்சுவலி என்னென்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம். ஸோ நாங்கள் தான் இங்கே பாருங்கள், எங்கள் மாமா அகஸ்தியா ஹெல்த் கேர் இங்கே தான் இந்த இடத்துக்காக தான் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கோம். லிட்ரலி 9 hours ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஹோப் நிறைய வச்சு வந்திருக்கோம். ஆக்சுவலி இங்கே வந்து நாங்கள் எங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா டாக்டர் வந்து நம்மளுடைய பல்ஸை வச்சே நமக்கு என்ன ப்ராப்ளமு, நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாமே ரொம்ப அழகாக சொல்லலாம். என்ன பண்ணுறோன்னு நமக்கு ஹெல்த் இஷ்யூஸில் என்ன இருக்குது அதெல்லாம் ரொம்ப சூப்பராக சொல்லிடுவாங்க. எங்களோட எல்லா கொஷினுக்கும் வந்து அழகாக பொறுமையாக ஆன்சர் பண்ணாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுதான் இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸே. டாக்டருன்ற தனி ஃபீலே வரல, ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாங்க. எல்லா ப்ராப்ளம்ஸையும் ரொம்ப அழகாக பார்த்து என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் சொல்லி அதை என்ன ஃபாலோ பண்ணணும் எல்லாமே சொன்னாங்க. இது எதுக்காக இது எதுக்காக பெயினுக்கு, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், ஃபுட் அல்சர்ஸ், ஏதாவது டயபெட்டிக் நியூரோபதி, ஃபுட் அல்சர்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு சொல்லியிருக்கேன். இது லேசர் மூலியமாக இது நம்ம லோ பவர் லேசர்னு சொல்லுவோம். இந்த லேசருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இது நம்ம உள்ளூரில் டிஷ்யூஸை வச்சு நம்ம ஹீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மிஷின்ஸை அதிகமாக ஹீலிங் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த மிஷின்ஸ் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவருக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, அதனால் ஒரு 6 months இருக்குது. இது வந்து நம்ம ஹீலிங் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்கோம். இது கூட கம்பைன் மிஷின்ஸை நம்ம வேறு மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். எங்கள் மாமாலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அவ்வளோ டாக்டர் சிட்டிங்ஸ்லாம் வந்து அட்டென்ட் பண்ணவே மாட்டாங்க. அவரே வந்து ரொம்ப பொறுமையாக அட்டென்ட் பண்ணி பாருங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனோடு வந்து நிற்கிறாரு. அந்த அளவுக்கு டாக்டர்ஸ் ரொம்ப சாஃப்டாக ஜென்யூனாக பேசினாங்க. எங்கள் எல்லாத்துக்கும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுதான் இங்கே ப்ளஸ்ஸே. அங்கே ஏர்லி மார்னிங்கே வந்து அங்கே போயிட்டோம். அப்போது வந்து டாக்டர் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே சீனியர் டாக்டர் என்ன ஒரு 8 o'clock எங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக பிளேஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. குளிச்சுட்டு நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிடுவோம். அதெல்லாம் கிரேட். கம்முடுங்க. செப்டிக்கு நடக்கிறதுனே வந்திருக்கு. சார செப்டிக் தூக்கி அதை கேட்கலையா இப்போ மூடுங்க மாமா. அதுக்கு அட்டப்பட்டியில் வைக்கணும்னு நினைச்சேன். டேப் வாங்கினா கொஞ்சம் டேப்பு
நாங்க கை நிறைய மருந்து கொண்டு போல, கை நிறைய நம்பிக்கையை கொண்டு போறோம். மரியாதை குடிக்கணும் இல்ல